வாங்க இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ கொத்தமல்லி மாங்காய் எலுமிச்சம்பழ சாதம். அதுக்கு சூப்பரா தொட்டுக்கிறதுக்கு ஒரு மசாலா சுண்டல். இந்த மசாலா சுண்டலுக்கு வெள்ளை சுண்டல் நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு குக்கர்ல போட்டு ஒரு 7-8 விசிலுக்கு சாஃப்டா வேக வச்சிருக்கேன். இது வேக வச்ச தண்ணியோடயே இருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இருக்குது, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இருக்குது. இதுலேயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பொடி எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெருங்காயம். நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இதோட இந்த ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், நல்ல நைஸான பேஸ்ட்டாக. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் தேவையில்லை. பெருங்காயம் வந்து நம்ம மசாலாவிலேயே அரைச்சிருக்கோம். இதெல்லாம் பொரியும் போது புதினாவை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள மசாலா அரைச்சாச்சு, சூப்பராக வாசம் அடிக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாமே இதுலேயே சேர்த்துடலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சுண்டலில் வந்து உப்பு சேர்த்தாம தான் வேக வச்சேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சேன். இந்த துவரம்பருப்பு சுண்டல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சா அது நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ இந்த மசாலா ஒரு கொதி வந்தோடனே இந்த சுண்டலை இந்த வேக வச்ச தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம். அந்த வேக வச்ச தண்ணியில் தான் சத்து எல்லாமே இருக்கும், அதனால அதை கொட்டிட வேண்டாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சுண்டல் ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். இந்த மசாலாலாம் உள்ளே பிடிச்சி வந்து இது நல்லா ஒரு கெட்டியாக மசாலா சுண்டல் மாதிரி ஆகிடும். இது வெந்துட்டு இருக்கும் போதே டம்ளரோட பேக் சைடை வச்சு 1-2 சுண்டலை லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மசாலா வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாவாக இருக்கும்போது அந்த கலந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மசாலா சுண்டல் வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே கேரட்டு வெங்காயம் அதெல்லாம் வந்து தூவி விட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட ஸ்பெஷல் கலந்த சாதம் பார்க்கலாம். இதுக்கு 1.5 டம்ளர் சாதத்தை உதிராக வடித்து ஆற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மாங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த கிளிமூக்கு மாங்காய், அரிசி மாங்கான்னு சொல்லுவாங்களா, அதை தோலை எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நைஸாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எலுமிச்சம்பழம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகை சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு எல்லாமே 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன், கடலைப்பருப்பு. அதெல்லாம் செவந்து வரும்போது சீரகம் கொஞ்சம் போடுறேன், பெருங்காயம். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சு அந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும், அப்போ தான் அந்த ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் சேர்த்துக்கலாம், வரமிளகாயை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சாதம் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 1.5 டம்ளர் சாதம் போடுறனால இவ்வளோ மஞ்சள் பொடி போடுறேன். நீங்கள் 1/2 டம்ளர்னால் சும்மா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த சாதம் ரொம்ப மஞ்சளாக போயிடும். இப்போ இந்த துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து மாங்காவை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இல்லைனா அது திருன்னு வாய்க்கு வரும். அதை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு. இந்த மாங்காய்க்கு தகுந்த உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கலாம், சாதத்துக்கு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா பச்சை வாசம் போக வதங்கி வரட்டும். 2 நிமிஷத்தில் மாங்காய் துருவி வச்சுருக்கறனால ஈஸியாக குக் ஆகிடும். அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சோம்ல அந்த பச்சை வாசமும் போயிடும். நல்லா அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் இந்த மசாலா. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஜென்டிலாக சாதம் உடையாத மாதிரி சாதம் அந்த மாங்காய் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எலுமிச்சம்பழம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாங்காயிலே ரொம்ப புளிப்பு இருந்துச்சுன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் கூட புழிஞ்சிக்கலாம். இன்றைக்கி சாதம் அதிகமாக இருக்குது, இதுக்கு யூஸ்வலாக 2 மாங்காய் தேவைப்படும். இன்றைக்கி 1 மாங்காய் போட்டதுனால மீதி புளிப்புக்கு நான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கொத்தமல்லி மாங்காய் எலுமிச்சம்பழம் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரே இந்த கொத்தமல்லி அரைச்சி விட்டதுனால கலரே வந்து எல்லோ கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. நல்லா வெங்காயம்லாம் போட்டதுனால சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து மசாலா சுண்டல் வந்து செம்மையான காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.